ரியல் ஆட்சி ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நான் இப்போதைக்கு வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம், அதாவது ஒரு கதை இருக்குது உங்களுக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி நான் இது பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து திமுக ஆட்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டிவிகே ஆட்சி அப்படிங்கிறது வந்து தொடங்கியிருக்கு. ஆனால் திமுக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பட்டியல் போட்டு அவங்க லிஸ்ட்டில் வந்து மக்களுக்காக வேண்டி எவ்வளோ பணம் செலவழிச்சாங்க, அவங்களுடைய கதை என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து பட்டியல் போட்டு கணக்கு காமிச்ச பிறகு தான் இவர் வந்து பதவியாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு போனது தான் இவ்வளோ நேரம் நாங்களும் பேசி பார்த்தோம். அதை தான் நான் ஓப்பனாக சொல்ல முடியும். அதை நீங்கள் வந்து மக்கள் நீங்கள் உங்களுக்கு வேண்டி கேட்கலன்னா உங்களுக்கு வேண்டி உள்ள பணம் போன பணத்தை ரெண்டாவது உங்களை ஆட்சியாளர் வந்து உங்களால் வந்து நீங்கள் அவங்க கூட ஏமாந்த பணத்தை வந்து அவங்க தர முடியாது ரெண்டாவது வரவங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மக்களுக்கான பணம் என்னாச்சு, உங்களுடைய கணக்கு, ஆட்சி நிலவரங்கள் என்ன, எவ்வளவு பணம் நீங்கள் வாங்குனீங்க, எவ்வளோ பணம் மக்களுக்கு செலவழிச்சிங்க, எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு லிஸ்ட்டு போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலைன்னால் இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இதே தேர்தல் ஆணையத்துக்கும் உரிமை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து தேவையில்லாத கதையை வந்து நீங்கள் பேசவே வேண்டாம். நீங்கள் மக்கள்னு ஒரு நிலையான ஒரு ஆட்சி, மக்களாட்சின்னு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த ட்ரிப் வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம நம்பர் ஒன். தமிழ்நாட்டு நம்பர் ஒன் ஆட்சியில் வந்து இவ்வளோ தூரம் கலக்கங்களை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அவன் பணத்தை தின்னா இவன் பணத்தை தின்னான்னு நீங்கள் பேசும்போது நாங்கள் வந்து சும்மா தான் இருப்போம். உங்களுடைய கதைக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா கணக்கையும் நீங்கள் வெளியே கேட்டாகணும். கேட்டால் தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒரு சுயேட்சை முதலமைச்சர் எப்படி வந்து ஆட்சியில் உட்காந்து அடுத்தவன் சீட்டில் அடுத்தவன் வேலையை வந்து ஒருத்தன் டக்குன்னு பார்க்கணுன்னா அவனுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் கூட இல்லைனாக்கி நீங்கள் வந்து கேட்குறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. இன்னைக்காலும் நீங்கள் வந்து அதை வந்து மக்கள் தெரியப்படுத்தலானால் ரொம்ப தவறு. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் உள்ளவங்க அமைச்சர்கிட்ட என்றைக்குமே நீங்கள் வந்து இதை கேட்டுட்டு தான் அடுத்த அமைச்சரை வந்து உட்கார வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவரு கொள்ளையடிச்சாரா இவரு கொள்ளையடிச்சாரா ரெண்டு பேரையும் கேட்கறதுக்கு வந்து கவர்மெண்ட்டே இல்லாத மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு போலீஸாகவே இருந்து பேசுகிறாலும், ஒரு மிலிட்ரியாக இருந்து பேசுகிறாலும், ஒரு மக்களில் ஒருத்தனாக இருந்து பேசுகிறாலும் என்ன பண்ண முடியும் என்னால்? உங்களை வந்து கேட்கறதுக்கு ஒரு கேள்விக்குன்னு நீங்கள் ஒரு எங்களுக்குன்னு ஒரு பதில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சாட்சி இல்லாத ஒரு கொலைக்கு போலீஸ்காரங்க வர மாட்டாங்க அப்படிங்கும் போதுலாம் நீங்கள் உங்களுடைய சாட்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் அடுத்த ட்ரிப் பேசணும்.